ஆட்சி காலத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது பொள்ளாச்சியில் நடந்த பாலியல் வன்கொடுமை வழக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையே உலுக்கி இருந்தது. அந்த சம்பவத்தை யாராலையும் மறக்க முடியாது. அந்த வழக்குல தான் இன்னைக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. சரியா சொல்லணும் அப்படின்னா 2019 பிப்ரவரி 12ஆம் தேதி கோவை மாநகர கிழக்குப்புற காவல் நிலையத்துக்கு ஒரு புகார் வருது. 19 வயது கல்லூரி மாணவி அந்த புகார் அளிக்கிறாங்க. தான் இத்தனை நாள் பழகி வந்த தன்னுடைய ஆண் நண்பர் ஒருவர் தன்னை ஏமாற்றி காரில் அழைத்து சென்று கொடூரமாக தன்னை மிரட்டி துன்புறுத்தி பாலியல் வன்கொடுமை செய்ததா அந்த மாணவி புகார் அளிக்கிறாங்க. அந்த கொடூரனுடைய பெயர் சபரி நடராஜன். A1 குற்றவாளி, அதாவது இந்த வழக்குல முதலாக குற்றம் சாட்டப்பட்ட நபர். இவனை தொடர்ந்து வசந்தகுமார், மணிவண்ணன், சதீஷ், திருநாவுக்கரசு, பைக் பாபு, ஹெரோன் பால், அருளானந்தம், அருண்குமார் உள்ளிட்ட 9 பேர் அடுத்தடுத்து இந்த வழக்குல கைதாகிறாங்க. இந்த 9 பேருமே தொடர்ந்து இளம் பெண்கள் மற்றும் திருமணமான பெண்களை குறிவைத்து அவர்களை மிரட்டி துன்புறுத்தி கொடூரமான முறையில் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கி அதை வீடியோவாக எடுத்து மிரட்டி மீண்டும் மீண்டும் அவர்களை சித்திரவதைக்குள்ளாக்கி இருக்கிறார்கள். இந்த சம்பவம் 2014 இருந்தே நடந்து கொண்டிருக்கிறது. 2019 முதலாக அந்த மாணவி புகார் அளித்ததன் பெயர்ல தான் இந்த சம்பவம் வெளிவந்திருக்கு. ஒட்டுமொத்த தமிழகமே மொத்தமாக அதிர்ச்சியில உறைந்து போனது இந்த சம்பவத்தப்போ. இந்த வழக்குல ஹெரோன் பால் மற்றும் அருளானந்தம் இவங்க 2 பேரும் அதிமுகவை சேர்ந்தவர்கள் அப்படின்னு பேசப்பட்டது. அதனால இந்த வழக்கு கோவை மாவட்ட காவல் நிலையத்திலிருந்து சிபிஐக்கு மாறுது. முதல்ல இந்த பெண் புகார் அளிக்கிறாங்க. அதன் பிறகு கோவை மாவட்ட காவல் நிலையம் விசாரணை கையில் எடுத்த பிறகு மேலும் 3 பெண்கள் இந்த வழக்குல நாங்களும் பாதிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு புகார் அளிக்கிறாங்க. அடுத்ததா வழக்கு சிபிஐக்கு மாறினதுக்கு பிறகு இன்னுமே 4 பெண்கள் நாங்களும் இவர்களால பாதிக்கப்பட்டிருக்கோம், மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகி இருப்பதாக 4 பெண்கள்னு மொத்தம் 8 பெண்கள் இந்த வழக்கில் புகார் அளிச்சிருக்காங்க பாதிக்கப்பட்டதா. 2014 இருந்தே நடந்ததாக சொல்லப்படுது. 2019 இந்த மாணவியும் தைரியமாக வெளியே சொல்லல அப்படின்னா தொடர்ந்து இது போன்ற அவலம் நடந்து கொண்டிருக்குமோ அப்படிங்கிற அச்சமும் அப்ப எழுந்தது. இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டது. இதுல 2 முக்கியமான விஷயத்தை வரவேற்கிறதா சொல்றாங்க வழக்கறிஞர்கள். ஒண்ணு, இந்த வழக்குல தற்போது வரை பிறழ் சாட்சி அப்படிங்கிறது இல்லவே இல்ல. ஒரு வழக்கு நடக்குது அப்படின்னா அந்த வழக்குல முதல்ல சரின்னு சொல்லியிருப்பாங்க, அதுக்கு பிறகு இல்ல அப்படி நடக்கல, நான் அதை பார்க்கல அப்படின்னு மாத்தி சாட்சி சொல்லுவாங்க. அததான் பிறழ் சாட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த வழக்குல கிட்டத்தட்ட 6 ஆண்டுகள் நடந்திருக்கு. 2019 இருந்து இப்ப வரைக்கும் வழக்கு விசாரணை நடந்திருக்கு. தற்போது வரை ஒரு பிறழ் சாட்சி கூட இந்த வழக்குல இல்ல அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. இன்னொரு வரவேற்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த வழக்குல குற்றம் சாட்டப்பட்டவர்கள் மீது முதலாக குண்டர் சட்டம் போடப்பட்டது. ஆனா அந்த குண்டர் சட்டத்தை ரத்து செய்யணும் அப்படின்னு குற்றவாளிகள் தரப்புல இருந்து நீதிமன்றத்துல மனு அளிக்கப்பட்டது. ஆனா இந்த வழக்குல தமிழ்நாடு அரசு தாமாகவே இந்த வழக்கை கையில் எடுத்து அவங்களுக்கு குண்ட சட்டத்தெல்லாம் ரத்து பண்ணக்கூடாது அப்படின்னு அவங்களும் வாதிடுறாங்க. சோ மாநில அரசு இதுல நேரடியாக தலையிட்டு வாதிட்டது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு வழக்கறிஞர்கள் பேசிட்டு இருக்காங்க. இந்த வழக்குல தான் இன்னைக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 50 சாட்சியங்கள், 200 ஆவணங்கள் தொடர்ந்து விசாரிக்கப்பட்டிருக்கு. இந்த வழக்குல பாதிக்கப்பட்ட 8 பெண்களுமே கைது செய்யப்பட்ட 9 பேரின் மீதும் குற்றம் சுமத்தி அவர்களுக்கு எதிராக சாட்சி அளித்திருக்கின்றனர். இந்த வழக்குல சற்று முன்பாக வந்த தீர்ப்பின்படி 9 பேருமே குற்றவாளிகள் அப்படின்னு அதிரடியாக கோவை சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பினை வழங்கியிருக்கிறது.